வயதாச்சு கையில் கோல் பிடிக்கும் பாட்டி. அப்பா அடித்து போட்டால் என்னை அணைத்து தேற்றும் பாட்டி. தப்போ தவறோ செய்தால் என்னை தடுத்து திருத்தும் பாட்டி. சாய்ந்து மடியில் படுத்தால் என்னை தட்டி கொடுக்கும் பாட்டி. நோய்கள் ஏதும் வந்தால் அதை நொடியில் போக்கும் பாட்டி. யாரும் காட்டா அன்பை என்றும் எனக்கு காட்டும் பாட்டி. 100 100 ஆண்டு இன்னும் வாழ வேண்டும் பாட்டி. சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றேன் ரயிலில். அன்றொரு நாள் இரவு முழுதும் வண்டியிலே இருந்தேன். மறுநாள் காலையிலே திருச்சி வந்தது. பலகாரம் தின்றிட இறங்கி சென்றேனே. வடையும் காப்பியும் அங்கொருவர் வைத்து விற்றனர். பார்த்ததுமே பைக்குள்ளே கையை விட்டேனே. பணத்தை விரைவாய் எடுத்தேனே. எடுத்தே அவரிடம் கொடுத்தேனே. எனது பசியினை தீர்த்தேனே. மறுபடி வண்டியில் ஏறியதும் வண்டி நகர்ந்தது விரைவுடனே. வண்டி நகர்ந்ததும் எங்களிடம் வந்தார் டிக்கெட் சோதகராம். எங்கே உனது டிக்கெட்டை எடுப்பாய் என்றார் அம்மனிதர். உடனே பைக்குள் கைவிட்டே. உள்ளே காணோம் டிக்கெட்டை. ஐயோ என்றேன் திடுக்கிட்டேன். அலசி பார்த்தேன் பயனில்லை. பலகாரத்தை வாங்கிடவே பணத்தை விரைவாய் எடுக்கையிலே டிக்கெட் கீழே விழுந்திருக்கும். நினைத்தேன் இப்படி அதற்குள்ளே. ஏனோ தம்பி நடிக்கின்றாய், என்னை ஏத்திட முடியாது. எடுப்பாய் பணத்தை 2 மடங்கு, இங்கே எதுவும் பலிக்காது என்றார். அவரிடம் உண்மைதனை எடுத்து கூறியும் பயனில்லை. அத்தனை பேர்கள் மத்தியிலே அவமானத்தால் தலை குனிந்தேன். உண்மை உரைத்தேன், ஆனாலும் என்னை நம்பாதிருந்தது ஏன்? கவனக்குறைவே இத்தனைக்கும் காரணம் என்பதை நன்குணர்ந்தேன். சத்தியம் பேசும் மனிதனுக்கு தகுந்த கவனமும் வேண்டுமென காந்தி தாத்தா சொன்ன மொழி காதில் ஒலித்தது அச்சமயம். காந்தி தாத்தா சொன்ன மொழி காதில் ஒலித்தது அச்சமயம். பிடிக்குமா? பார்க்க பார்க்க எட்டியே பறித்து தின்ன தூண்டுமாம் திராட்சை பழம்.
ஓடி வா வா. வேண்டாம் அங்கே வந்திட விருப்பம் இல்லை போ போ. கூண்டில் போட பார்க்கிறாய் கொடிய பையா போ போ. இல்லை இல்லை நானுமே நல்ல பையன் வா வா. தொல்லை ஏதும் தந்திடேன் சொல்லை நம்பி வா வா. வேலையற்ற பையனே வேண்டாம் உடனே போ போ. சோலை நோக்கி நானுமே செல்ல வேண்டும் போ போ. பழங்கள் நிறைய தருகிறேன் பசியை தீர்க்க வா வா. துளியும் கெடுதல் செய்திடேன் துணிந்தே அருகில் வா வா. பறந்து சென்று வேண்டிய பழங்கள் தின்பேன் போ போ. பிறரின் கையை பார்த்து நான் பிழைப்பதில்லை போ போ.